உலகம் முழுவதும் எங்கெங்கேயே இருக்கக்கூடிய மக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்கே சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு குழு கட்டடங்கள் நீண்ட காலம் உறுதியா இருக்கிறதுக்காக ஒரு சிமெண்ட்ல ஒரு புதிய வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன, அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீட்டை கட்டும்போது அதன் ஆயுள் குறித்து பெரும்பாலும் பலர் சிந்திப்பதில்லை என்கின்றனர் கட்டுமானத்துறை வல்லுநர்கள். அதிக உப்புத்தன்மையுள்ள காற்று வீசக்கூடிய சென்னை போன்ற நகரங்களில் கட்டடங்கள் சில ஆண்டுகள் மட்டுமே தாங்கக்கூடிய திறன் பெற்றுள்ளன. இந்நிலையை மாற்ற கட்டடத்தின் வாழ்நாளை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் சென்னை ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சி குழுவினர். சாதாரண சிமெண்ட்டுகள் கலவையில் சேர்க்கப்படும் பொழுது அவை கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் இரும்புகளை விரைவில் துருப்பிடிக்க செய்வதாக கூறுகின்றார் ஐஐடி பேராசிரியர் மனு சந்தானம். சிமெண்ட் கொஞ்சம் பார்ட்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் குறைக்கலாம். ஸோ பார்ட் சப்ஸ்டியூஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து ஃப்ளை ஆஷ் அண்ட் ஸ்லாக். இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல்லையும் ரியாக்டிவ் காம்பனண்ட்டும் இருக்குது. அப்புறம் வந்து அந்த அதோட சைஸும் கரெக்டாக சிமெண்ட் சைஸ் இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியான சைஸில் இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 2 மடங்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று வந்து பார்ஷியலாக சிமெண்ட் ரெடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஹீட் குறைஞ்சிரும் கான்க்ரீட்லேருந்து. ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் அண்ட் ஸ்லாகில் இருக்கிற ரியாக்டிவ் காம்பனண்ட் அந்த ரியாக்ஷனையும் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது வந்து இந்த பார்ட்டிகல் சைஸ்னால அது வந்து ஃபில்லராக உள்ள அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரக்சரில் எல்லாம் ஃபில்லராக போய் அந்த கேப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடும். ஸோ ஓவரால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்கிறதுனா கடைசியில் உங்கள் ஸ்ட்ரக்சர் கான்க்ரீட்டோட ஸ்ட்ரக்சர் நல்லா காம்பேக்ட் ஆகிடுறது. வீடு கட்டும் பொழுது நாம் பயன்படுத்துகின்ற சிமெண்ட் எந்த அளவிற்கு சரியான அளவில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதைப் போலவே அந்த சிமெண்டில் கலக்கப்படும் பொருட்களின் தரமும் முக்கியமானதாகவே கருதப்படுகின்றது. வலிமையற்ற கட்டுமானத்தின் விளைவாக கட்டடத்தில் நுண்துளைகள் உண்டாகுவதை தடுக்கவே இத்தகைய பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. உப்பு நீரின் தாக்கமுள்ள கட்டடம் ஐஐடி குழுவினரால் உருவாக்கப்பட்டுள்ள சிமெண்டை கொண்டு கட்டப்பட்டால் அவற்றில் துளைகள் உருவாகுவதை தவிர்க்க முடியும். இதன் மூலம் உப்பில் உள்ள குளோரின் கட்டிடத்தின் இரும்பை சென்றடைவதை நாம் தவிர்க்க முடியும் என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். Have good quality construction with these kind of materials, we can increase the life of the structure 4 to 10 times. So a bridge may be lasting 4 to 10 times more than a bridge without these type of materials like fly ash and slag. So this is what we want to emphasize. இந்த 2 பொருட்களை சிமெண்ட்டுடன் கலப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறும் இந்த குழு இது நடைமுறைக்கு வந்தால் கட்டிடங்கள் அதிக நாள் நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்கின்றனர். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்நாள் கனவுகளில் ஒன்றாக சொந்த வீட்டுக்கும் நிச்சயம் இடம் உண்டு. அப்படிப்பட்ட வீடுகள் நீண்ட நாள் சேதமடையாமல் இருந்தால் அது மக்களுக்கு வரப்பிரசாதமாகவே அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.